வணக்கம். நான் கதைக்குழலி. இன்று ஒரு அற்புதமான கதையை பார்ப்போமா? பேசும் கிளியும் இளவரசியும். அழகிய மலர்களும் பசுமையான மரங்களும் நிறைந்த ஒரு அற்புதமான நாட்டில் லீலாவதி என்ற இளவரசி வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் அன்பானவள். எல்லோரிடமும் கனிவாக பேசுவாள். ஒரு நாள் அரச தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த பேசும் கிளியை அவள் பார்த்தாள். அந்த கிளி மனிதர்களைப் போலவே தெளிவாக பேசும் திறன் கொண்டிருந்தது. லீலாவதி அந்த கிளியின் பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டாள். அன்றிலிருந்து அவள் தினமும் அந்த கிளியுடன் நேரம் செலவழித்தாள். அந்த கிளிக்கு மித்ரு என்று பெயரிட்டாள். மித்ரு மிகவும் புத்திசாலித்தனமானது. அது பல மொழிகளை பேசும். உலக விஷயங்களை இளவரசிக்கு சொல்லும். லீலாவதியும் மித்ருவும் மிகச்சிறந்த நண்பர்களாகிவிட்டார்கள். அவர்கள் இருவரும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். நீண்ட நேரம் உரையாடுவார்கள். அந்த நாட்டின் பக்கத்து நாட்டை ஆண்டு வந்த வீரவர்மன் என்ற ராஜாவுக்கு லீலாவதியின் அழகையும் அவள் நாட்டின் செல்வத்தையும் பற்றி கேள்விப்பட்டதும் அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற ஆசை வந்தது. அவர் லீலாவதியை மிரட்டி திருமணம் செய்து கொள்ளும்படி தூது அனுப்பினார். ஆனால் லீலாவதியும் அவளுடைய தந்தையும் அதற்கு சம்மதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த வீரவர்மன் தன் பெரிய படையுடன் லீலாவதியின் நாட்டை தாக்க திட்டமிட்டார். இந்த ஆபத்தான சூழ்நிலையை மித்ரு உணர்ந்தது. அது லீலாவதியிடம் வீரவர்மனின் திட்டத்தை பற்றி சொன்னது. இருவரும் சேர்ந்து ஒரு தந்திரம் செய்தார்கள். போர் தொடங்குவதற்கு முன்பு மித்ரு வீரவர்மனின் படை வீரர்கள் தங்கியிருந்த கூடாரங்களுக்கு சென்று குழப்பமான செய்திகளையும் பொய்யான தகவல்களையும் கத்திச் சொன்னது. நம்முடைய ராஜா பயந்து ஓடிவிட்டார், எதிரி நாட்டுப்படை மிக வலிமையானது என்றெல்லாம் அது கூறியதால் வீரவர்மனின் படை வீரர்கள் குழப்பமடைந்தனர். ஒருவருக்கொருவர் சந்தேகப்பட ஆரம்பித்தனர். அதே நேரத்தில் லீலாவதி தன்னுடைய நாட்டு வீரர்களை திரட்டி தைரியமாக போரிட்டார். வீரவர்மனின் படை வீரர்கள் குழப்பத்திலும் பயத்திலும் ஒழுங்காக போரிட முடியாமல் தோற்றுப்போனார்கள். வீரவர்மன் கைது செய்யப்பட்டான். அவனுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். லீலாவதி அவனை மன்னித்து விடுதலை செய்தாள். மித்ருவின் புத்திசாலித்தனத்தாலும் சரியான நேரத்தில் யோசித்து செயல்பட்டதாலும் இளவரசியும் நாடும் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். லீலாவதியும் மித்ருவும் என்றைக்கும் சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். லீலாவதி மித்ருவுக்கு அரசவையில் ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்தாள். மித்ரு தன் பேச்சாலும் அறிவாலும் நாட்டுக்கு பல ஆலோசனைகளை வழங்கியது. இதிலிருந்து நாம் அறிவது, புத்திசாலித்தனமும் சரியான நேரத்தில் அதை யோசித்து செயல்படுறதும் பெரிய ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். உண்மையான நண்பர்கள் ஆபத்து காலத்தில் உதவுவாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் எந்த ஒரு சவாலையும் சமாளிக்க உதவும். இன்னொரு அழகான கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.